Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ SSC MTS க்கு தான் நிறைய பேர் வந்து full fledged focused நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகேவா? CGL க்கு வீடியோஸ் கொடுத்தாலுமே no views. So MTS க்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். So இதுல வந்து இங்கிலீஷ் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படினா Tier 1 Tier 2 னு இருக்கும். Session 1 Session 2 னு இருக்கும். Tier 1 இல்ல Session 1 Session 2 னு இருக்கும். Session 1 ல உங்களுக்கு aptitude and reasoning இருக்கும். Aptitude and reasoning இருக்கும். இதுக்கு உங்களுக்கு no negative mark. ஓகேவா? So Session 2 ல வந்துட்டு general GS உம் இங்கிலீஷும் இருக்கும். இதுல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. இதுல நீங்க எடுக்கிற மார்க் இதுல நீங்க ஸ்கோர் பண்றத வச்சு தான் எடுக்கிற கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்றத வச்சு தான் நீங்க வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜாப் வந்து அலாட் ஆகுறதே இத வச்சு தான். ஓகேவா? சோ இதுல இந்த இங்கிலீஷ் இருக்குலையா? இங்கிலீஷ் வந்து எப்படி வந்து 25 क्वेश्चंस வரும். ஒரு क्वेश्चनக்கு 3 மார்க். டோட்டலி வந்து 75 out of 75. 25 क्वेश्चंसமே எப்படி வந்து கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? சோ அதுக்கு செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ல ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணலனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு MTSக்கு ஸ்பெஷலா ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதுல உங்களுக்கு வீடியோ கோர்ஸும் கம்ப்ளீட் ஆகும், PDF கோர்ஸும் கம்ப்ளீட் ஆகும். இது என்ன PDF அப்படினா MTS பொறுத்தவரைக்கும் 120 கிராமர் ரூல்ஸ்லாம் படிக்கணும் அவசியமே இல்ல. இந்த 45 ரூல்ஸ்னு இருக்கு. இந்த ரூல்ஸ் தான் திரும்ப கேக்குறாங்க. ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இந்த 45 ரூல்ஸையும் ஒரு ரூலுக்கு தனித்தனியா PDF and also அந்த ரூல்ல இருந்து இதுவரைக்கும் MTSல கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த क्वेश्चंस எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு ரூலுக்கு 10 क्वेश्चंस பேஸ்ல உங்களுக்கு வந்து இந்த PDF வந்து இருக்கும். சரிங்களா? இதுல உங்களுக்கு வீடியோ கோர்ஸும் வந்துரும். இந்த வீடியோ கோர்ஸ்ல பேசிக்ஸ் இங்கிலீஷ் பேசிக் எக்ஸாம் டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அது இல்லாம 1000 quizzes இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்க பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு 45 கிராமர் ரூல்ஸ் நீங்க இந்த வீடியோ கோர்ஸும் லாஸ்ட் டைம் இந்த வீடியோ கோர்ஸ் படிச்சு மட்டுமே கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. சோ இப்போ இன்னுமே நான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ கோர்ஸும் இந்த 45 கிராமர் ரூல்ஸ் மட்டுமே நீங்க படிச்சீங்கனாலே டெஃபினட்டா 25 क्वेश्चंसேமே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கூப்பன் கோட் நீங்க கொடுத்தீங்கன்னா 999 க்கு கன்வர்ட் ஆயிடும். 1 இயர் வேலிடிட்டிக்கு இருக்கு. ஆல்ரெடி வீடியோ கோர்ஸ் வாங்குனவங்களுக்கு PDF கோர்ஸ் தனியாவே இருக்கும். அதை கூட நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீடியோ கோர்ஸ் மட்டும் வேணும்ங்கறவங்களுக்கு வீடியோ கோர்ஸ் தனியா இருக்கு ஃபார் ஆல் SSC எக்ஸாம். நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கான இங்கிலீஷ் பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ்மே அவேலபிளா இருக்கு. ஓகேவா? சோ இந்த பேக்கேஜ் எடுத்துக்கிறவங்களுக்கு ஐ அம் டேம் ஷூர் 25மே உங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க நான் ஏன் இங்கிலீஷ்க்கு இவ்வளவு இன்சிஸ்ட் பண்றேன்னா உங்களுக்கு வந்து நீங்க பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க பிராக்டிஸ் நல்லா பண்ணிருக்கீங்க, பேசிக்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா பார்த்த உடனே டெஃபினட்டா ஆன்சர் பண்ணிட முடியும். உங்களுக்கு பென் தேவையில்ல, பேப்பர் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. பார்த்தோன்னே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ MTSக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா June 26 ரிலீஸ் ஆயிடுச்சு. 20 வரைக்கும் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ? July 20 வரைக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் அப்ளை டேட் வந்து லாஸ்ட் அப்ளை டேட் வந்து 24 ஜூலை வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா September 20 ல இருந்து October 24 வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் இருக்கு. நியர்லி 1 மந்த் வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ லாஸ்ட் டைம் நம்ம கொண்டு போனோம் இல்லையா 45 days ஸ்டடி பிளானர் ஃபார் MTSக்கு மட்டுமே ஸ்பெஷலா அந்த கிளாஸஸ் பார்த்து மட்டுமே நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு வரலாம். நான் கொண்டு வரேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் 2 டேஸ்ல நான் வந்து உங்களுக்கு MTSக்குமே ஸ்பெஷலா நான் வந்து கிளாஸஸ் கொண்டு வரேன். எப்பவுமே கிளாஸஸ் வந்து 6 PM ஈவினிங் வந்து 6 PM இருக்கும். நான் லைவ் கொண்டு வரதுக்கு பாக்குறேன். ஓகேவா? ஓகே. சரி, இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன். நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும் இந்த எக்ஸாம்ஸ் நீங்க வந்துட்டு எழுதலாம். ஓகேவா? நீங்க 10th முடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு 18 ஏஜ் நீங்க வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 18 வயசுல இருந்து தான் உங்களால வந்து முடிஞ்சிருக்கணும். 18 வயசு ஆயிருக்கணும். அப்பதான் வந்து நீங்க எழுத முடியும். ஓகேவா? 10th னா 15 வயசுல 10th முடிச்சிடலாம்ல.
பட் ஏஜ் வந்து 18 தான். ஸோ இதுக்கான வேக்கன்சி பாருங்க. வேக்கன்சி வந்து ஹவல்தாருக்கு வந்து 1075, எம்டிஎஸ்க்கு வந்து இன்னும் நாட் ரிப்போர்ட்டட், இன்னும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ தட் அதனால நமக்கு வந்து இன்னும் எக்ஸாக்ட் டேட்டா இன்னும் அவங்க கொடுக்கல. ஓகேவா? பட் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா டோட்டலாகவே சேர்த்து 6 to 8,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே போச்சுனாலுமே சந்தோஷம்தான். ஓகேவா? நமக்கு வந்து வேக்கன்சி நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட் ஆஃப் வந்து குறையும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்க. எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரே நாளில் தான் இந்த எக்ஸாம் நடக்கும். செஷன் 1 செஷன் 2 வந்து ஒரே நாளில் தான் நடக்கும். இந்த செஷன் 1 வந்து ஜஸ்ட் உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதில் வந்து நோ நெகட்டிவ். இதில் குவாலிஃபைங் நேச்சர் தான். 25 கொஷின்ஸுக்கு நீங்கள் பாதிக்கு பாதி எடுத்தீங்கனாலும் கூட குவாலிஃபைங் நேச்சர் தான். ஓகேவா? மேக்ஸ் ரீசனிங் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. எம்டிஎஸ் லெவலில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும். அப்படி ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. ஓகேவா? இதை நீங்கள் குவாலிஃபைங் நேச்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் செஷன் 2. செஷன் 2 இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணும். இதில் வந்து ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு. நீங்கள் வந்து தப்பாக எழுதிட்டீங்கன்னா 1 மார்க் அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். ஒரு நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க். நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க் உங்களுக்கு. ஓகேவா? இந்த ஜிஎஸ்என் இங்கிலீஷ், ஜிஎஸ்க்கு உங்களுக்கு 25 கொஷின் வரும், இங்கிலீஷ்க்கு 25 கொஷின் வரும் இன்ட்டு 3. ஓகேவா? 150க்கு இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஜாப் அலாட் ஆகும். ஓகேவா? செஷன் 1 வந்து குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான். செஷன் 2ல் எடுக்கிற மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த இங்கிலீஷில் நீங்கள் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கிலீஷை நீங்கள் 3 டிவைட் பண்ணீங்க. இங்கிலீஷ் வந்து 3 தான் டிவைட் பண்ண முடியும். 3 டிவைட் பண்ணோம்னா என்னென்ன வரும்னு பாருங்கள். கிராமர், வெக்காபுலரி, பேசேஜ். கிராமர், வெக்காபுலரி, பேசேஜ். இந்த கிராமரில் பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆக்டிவ் பேசிவ். ஆக்டிவ் பேசிவும் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சும் வந்து எம்டிஎஸ் லெவலில் வருமானு தெரியல. ஆனால் எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில் இந்த பிளாங்க்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா? வெக்காபுலரிக்கு பாருங்க. சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஸ்பெல்லிங், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாமே வெக்காப்ஸில் வரும். வெக்காப்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 பிரித்து கேட்பாங்க. சினோனிம்ஸ் பேஸில் கேட்கலாம், ஆன்டோனிம்ஸ் பேஸில் கேட்கலாம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஸ்பெல்லிங்ஸ் அது மாதிரி, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஓகேவா? பேசேஜ் ரீடிங் பாருங்கள். பேசேஜில் வந்து க்ளோஸ் டெஸ்ட் வரும். க்ளோஸ் டெஸ்ட் வரலாம், ஆர்சி வரலாம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா பிக்யூஆர்எஸ். க்ளோஸ் டெஸ்ட் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 5 கொஷினுக்கு வந்து உங்களுக்கு பேராகிராஃபாக கொடுத்துட்டு அதுலேருந்து 1 2 3 இடையில டேஷ் கொடுத்துட்டு அதுக்கு என்ன வரும் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு கிராமர், பேசேஜ் அண்ட் வெக்காப்ஸில் வந்துட்டு வரும். ஸோ இதை நீங்கள் வந்து இதில் நீங்கள் இந்த 3 பார்ட்லையுமே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய டாபிக்ஸ் பாருங்கள். என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லக்கூடிய நவுன், ப்ரொனவுன், ஆட்ஜெக்டிவ், verb, adverb, preposition, conjunction, articles, tenses, models இதெல்லாம் தெரியணும். ஆக்டிவ் பேசிவ் ஃப்ரேசல் verb வச்சு இருக்கு. டிட்டர்மினர்ஸ், நரேஷன், ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், சம்டைம்ஸ் கண்டிஷனல்ஸ் பற்றி கூட கேட்பாங்க. சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட், கொஷின் டேக். கொஷின் டேக் பற்றி கொஷின் டேக் இது இம்பார்ட்டன்ட். இது 3மே இது 4யுமே வச்சுக்கலாம். இது 4யுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் கேட்டிருக்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு நான் 45 days PDF நான் எடுக்கிறேன்ல, இது கிராமர் ரூல், அதில் வந்து இந்த டாபிக்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், பேரலிசம், சூப்பர்ஃப்ளூவஸ், இதெல்லாம் கூட அவ்வளோக்கு ப்ராவர்ப்ஸ் இதெல்லாம் கூட அவ்வளோக்கு தேவைப்படாது. இது வரைக்குமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? நீங்கள் எதை ஸ்கிப் பண்ணக்கூடாது மெயினாக அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாது. கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ், டென்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன்னா இதில் வந்து கொஷின்ஸ் இருக்குது. ப்ரெப்போசிஷன் அதே மாதிரி ப்ரெப்போசிஷன். அதுக்கப்புறம் ஆட்ஜெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வருது. நீங்கள் இந்த 45 கிராமர் ரூல்ஸ் பாருங்களேன். இப்படிலாம் கொஷின்ஸ் இருக்குதா, இப்படிலாம் கேட்டுருக்காங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஆட்ஜெக்டிவ்ல மெயினாக இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இதுக்கு நான் தனித்தனி PDF கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ்ல மட்டுமே 10 கொஷின்ஸ் வரும், கம்பேரிட்டிவ்ல 10 கொஷின்ஸ், சூப்பர்லேட்டிவ்ல 10 கொஷின்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, MTSல கேட்டிருக்காங்க. மேபி உங்க ஸ்லாட்ல வராம இருந்திருக்கலாம், வேற ஸ்லாட்ல வந்திருக்கலாம்.
நீங்கள் லாஸ்ட் இயர் எழுதிருக்க இல்லை நான் வரல பார்க்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஓகேவா. ஸோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணும்போது கொஷின்ஸ் அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. சார் நான் 10 போதும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். நான் இன்னுமே ஆட் பண்ணுறது வந்து ஆட் பண்ணலாம், அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா. நீ ஆட்ஜெக்டிவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதுலேயுமே இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன்லேருந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அண்ட் தென் ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ், டென்சஸ், இதில் இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இன்வர்ஷன், கண்டிஷனல், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், கொஷின் டேக், இதை மட்டும் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் எவ்ரி இயர் வந்துட்டு தான் இருக்குது. நான் லாஸ்ட் இயர் ஒரு 5 டாபிக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா. லாஸ்ட் இயர் இந்த டாபிக்ஸ் மட்டும் கண்டிப்பாக படிங்க கைஸ், உங்களுக்கு எம்டிஎஸ்ல வரும்னு சொல்லி அந்த டாபிக்ஸ் எல்லாமும் வந்திருக்கு. அதுலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இன்னும் எக்ஸஸாக வேறு என்ன டாபிக் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே வருது ஓகேவா. இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னாலே கிராமர்லேருந்து வரக்கூடிய நியர்லி 10 to 12 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிராமர்லேருந்து வந்துடும். இந்த 10 to 12 கொஷின்ஸை டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணி கரெக்டாக எழுத முடியும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா ஓகேவா. பேசிக்ஸ்லாம் வந்து ஷியோராக தெரிஞ்சிருக்கணும். நவுன்னா என்ன, ப்ரினவுன்னா என்ன, ஆட்ஜெக்டிவ்னா என்ன, ஒரு சென்டென்ஸில் அது என்ன பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அது அங்கே என்னவா ஒர்க் ஆகுது, அது என்ன அது எப்படி வந்து மாடிஃபை பண்ணுது, இது எல்லாமே நமக்கு தெரியணும் ஓகேவா. ஸோ இது நீங்கள் படிக்கிறது மூலிமா இந்த எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபுல் இந்த பிளாங்க்ஸ், இது எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். கிராமர் அப்படின்றது கிராமர் கொஷின்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஆர்சிக்குமே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ளோஸ் டெஸ்ட் வருது இல்லையா, க்ளோஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராமரும் தெரிஞ்சிருக்கணும், வெக்காப்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அதை நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் ஓகேவா. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான இது ஓகேவா. இப்படிதான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கான சோர்ஸ் பாருங்க, பெய்டு சோர்ஸ், ஃப்ரீ சோர்ஸ். பெய்டு சோர்ஸ் இப்போ நான் சொன்னதுதான். நம்ம ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா எம்டிஎஸ்க்குனே ஸ்பெஷலா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம், காம்போ கோர்ஸ், வீடியோ கோர்ஸ் பிளஸ் 45 கிராமர்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ். இதை மட்டுமே நீங்க படிச்சீங்கனாலே 25 out of 25 வந்து டெஃபினட்டாக கிளியர் பண்ண முடியும். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. அண்ட் ஆல்சோ நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த டவுட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்க பாருங்க காண்டாக்ட் நம்பர். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எனி டைம்ஸ் கால் பண்ணியோ இல்லை வந்து சேட் பண்ணியோ வாய்ஸ் சேட் என்னன்னாலும் நீங்கள் வந்து பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்குமே நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை கேட்கறதுக்கு நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இதுக்கு கால் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதுதான் வந்து பெய்டு சோர்ஸ். லாஸ்ட் இயர் எம்டிஎஸ்ல 5+ ஆஸ்பிரன்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், அதனால தான் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கு. ஜிஎஸும் கொடுத்துருந்தோம்னா இன்னும் நிறைய வந்திருக்கும். மேபி அவங்க இங்கிலீஷில் கூட ஃபுல் மார்க் எடுத்துட்டு ஜிஎஸ்ல போயிருந்துருக்கலாம் ஓகேவா. அதனால இங்கிலீஷில் வந்து இவ்வளோ பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் இன்னும் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ ஃப்ரீ சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்டிஎஸ்க்கு நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், பேசிக்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அது எல்லாமே பாருங்கள். பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த சோர்ஸ் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ டவுட் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நான் பெய்டு ஆஸ்பிரண்ட்டுக்குனா நான் கொஞ்சம் கேர் ரொம்ப பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து பெய்டு ஆஸ்பிரண்ட்டாக வந்துடுறாங்க இல்லையா. ஸோ அவங்கள கிளியர் பண்ண வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அவங்கள வந்து எப்படியாவது கிளியர் பண்ண வச்சிடணும் அப்படின்றதுக்காக நமக்கு நிறையவே எஃபர்ட் போடுவோம். பட் ஃப்ரீ சோர்ஸில் நீங்கள் வந்துட்டு இதுலேருந்து நீங்கள் டவுட்ஸ்னால் பண்ணுவோம் இருக்கும். பட் இந்த அளவுக்கு இதனோட இது இருக்குமான்றது தெரியல ஓகேவா. முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் ஃப்ரீ சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப்ல டெய்லியுமே கிளாஸஸ் வந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். பேசிக்ஸ், எம்டிஎஸ் பிளேலிஸ்ட், எம்டிஎஸ் இங்கிலீஷ் பிளேலிஸ்ட், அந்த 45 டேஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேவா. பட் ஆனால் இது வந்து கிறிஸ்பா இருக்கும், டைம் சேவ். இந்த கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு டைம் சேவ். எனி டைம் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு கை மேலே வந்துடும் இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேவா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா எந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணும், என்ன ஃபஸ்ட்டு எது படிக்கணும், செகண்ட் எது படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது எல்லாமே அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்து இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேவா. ஓகே, ஸோ இங்கிலீஷ்க்கான இதுதான் இப்படிதான் வந்து டிவைட் ஆகியிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் வரும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ
நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஜிஎஸ்ல வந்துட்டு நியர்லி 15 to 20 கொஷின்ஸ் எடுத்துட்டீங்கனாலே ஷியோராக வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆஃபரில் தான் இருக்குது. இந்த ஆஃபர் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆக்சஸ் பண்ணாதவங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.